இங்க நாச்சியார் வீட்டு கல்யாணம் எங்க நடக்குதுமா? நேரா போனா ஒரு கோயில் வரும். அங்க இருந்து இடது பக்கம். பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ரேகா, உங்க அம்மா அப்பா கூட இல்லைன்னு உனக்கு வருத்தமா இருக்குங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். நீங்க 2 பேரும் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போதைக்கு அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. அந்த முத்துவையும் மீனாவையும் விடக்கூடாதுங்க. மாப்பிள்ளை தாலியை கட்டுங்க. எட்டி மேனம். என்ன சிந்தாமணி, கரெக்டா பொண்ணு கல்யாணத்தை பார்க்க வந்துட்ட? நல்லா மனசு குளிர பாத்துட்டியா? யாரை கேட்டு நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு? என்னம்மா ரேகா, எங்களை இப்படி ஏமாத்திட்ட? உங்க யாரையும் நான் சும்மா விட போறது இல்ல. அதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, வாங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது திருட்டு கல்யாணம். அது எப்படிங்க? ஊரு கூட்டி எல்லாரையும் வச்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கோம். அது எப்படி திருட்டு கல்யாணம் ஆகும்? ரேகா இப்போ எங்க வீட்டு பொண்ணு, என் தம்பியோட பொண்டாட்டி. நீங்க அவளை பிடிக்காதவங்க கூட கட்டி வைக்க பாத்தீங்க. அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ தேடிக்கிட்டா. இவனை நம்பி நான் வேலை போட்டு கொடுத்தா கடைசியில எங்களுக்கே துரோகம் பண்றான். அவன் முறைப்படி உங்ககிட்ட வந்து உங்க பொண்ண விரும்புறேன்னு சொன்னான் தானே? நீங்க தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவன் மேல போய் கேஸ் போட்டீங்க. உங்க குடும்பத்துக்குலாம் என்ன தகுதி இருக்கு என் கூட சம்பந்தம் பண்ண? ரேகா, ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு வா. கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இனிமேல் அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழணும். சிந்தாமணி, நீ அவ்வளவு தூரம் கூப்பிட்டும் உன் பொண்ணு உன்னை மதிக்காம அங்கேயே உட்காந்துட்டா பாத்தியா? என் வீட்டுல இருந்து என்ன வெளியனுப்பி என் வீட்டை நீ எடுக்க பார்த்தல, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. சிந்தாமணி, வா நம்ம கிளம்பலாம். இல்லங்க, அந்த சத்யா கூட நம்ம பொண்ணு வாழக்கூடாது. நான் இங்க இருந்து வரமாட்டேன். இனிமேல் சத்யாதான் உன் வீட்டோட மாப்பிள்ளை. சிந்தாமணி, நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்துல தான் சம்மந்தம் பண்ணிருக்கோம். இவங்கள மறு வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போ.